Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. நீ உதவி செய்வ, எனக்கு என் பேத்தி கிடைப்பா, அதனால உனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு பார்த்தேன். நீ மட்டும் அந்த அக்ரிமெண்ட் காப்பி எடுத்தாந்து கொடுத்துருந்தீன்னா உன்னை ஃப்ரேம்லயே கொண்டு வராம எல்லா வேலையும் நானே செஞ்சு முடிச்சிருப்பேனே. ஆனா நீ இந்த அக்ரிமெண்ட் காப்பியும் எடுத்து தர மாட்ட, கோர்ட்டுக்கு வந்து பேச மாட்டேனா எப்படிமா? அப்ப யாருக்கு எந்த நல்லதும் நடக்காதே. என்னம்மா பேச்சையை காணும்? அப்ப எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாமா? மல்லி விஜய்க்கு பொண்டாட்டியாவே இருந்துட்டு போகட்டும். இல்ல அங்கிள், கற்பனையில கூட அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது. உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் காப்பியை நான் எடுத்து தரேன். போதும் பொண்ணு பாட்டி, அந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன மாயாஜாலம் நடந்துச்சுன்னு தெரியல. அந்த ஃபைல்ல அக்ரிமெண்ட் காப்பி இல்ல. ஆனா அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது நிஜம். மல்லியும் மாமாவும் அந்த அக்ரிமெண்ட்டை 7 கடல் தாண்டி எந்த குகையில வச்சிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு நான் எடுத்துட்டு வரேன். போதுமா? ரொம்ப சந்தோஷமா. நீ இப்ப செய்ய போற இந்த விஷயத்துல தான் உன்னோட வாழ்க்கையும் என் பேத்தியோட எதிர்காலமும் இருக்கு. ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காத. மல்லியும் விஜயும் வாழ ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். இல்லன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா, அதை முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்க. ரஞ்சி, ரஞ்சி ஒரு நிமிஷம். நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா ரஞ்சிதா. எதப்பா சொல்றீங்க? இப்ப உள்ள போன் பேசிட்டு வந்தியே, அந்த விஷயத்த சொல்றேன். தப்பு ரஞ்சிதா, இப்படிப்பட்ட பொழப்பு நமக்கு தேவையே இல்ல. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இதை இத்தோட விட்டுரு. தபார், நீ மல்லிய பழி வாங்கறதாவோ தண்டனை கொடுக்கறதாவோ நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. அது உனக்கே நல்லது இல்ல. அதை நீ யோசிச்சு பாத்தியா? இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் செய்யறேன். எனக்கு என் மாமா வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். கதிரேசனை நம்பி அவன் பின்னாடி போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து ரஞ்சிதா. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. உனக்கு எதிராவே அவன் திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கதிரேசன் அங்கிள் மேல அப்படி என்னப்பா உங்களுக்கு கோவம்? அவரை ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? தன்னோட பேத்திய தானே அவர் கேக்குறாரு. அது என்ன தப்பா? அப்போ தப்பில்லையாமா? இங்க வெண்பாவுக்கு உண்மையாவே பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ செய்யறது சரிதான். அதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஆனா அப்படிங்க ஒரு விஷயம் இல்லையே. உன் சுயநலத்துக்காக நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. நீங்க என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா? எவ்வளவு ஒருத்துக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்பா நான் மாமா மேல உயிரிய வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது? அவளுக்காக சின்ன வயசுல இருந்து வச்சிருந்த ஆசையை நான் விட்டு கொடுத்து போணுமா? இதெல்லாம் என்னால முடியவே முடியாது. ஒரு நிமிஷம் இங்க பாரு. இங்க பாரு ரஞ்சி, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு. என்ன பண்றா? இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. அண்ணா அண்ணா என்னாச்சுன்னு? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. வாங்கண்ணே. ஒண்ணு இல்லம்மா. வாங்கண்ணே. உட்காருங்க. தண்ணி குடிங்க. என்னென்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேனா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏமா அப்படி பாக்குற? எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு பாக்குறியா? கால் ஸ்லிப் ஆகி விழுறது சாதாரண விஷயம் தானே. அது மனசுல அடிபடாம பாத்துக்கோங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு? ஆமாம்மா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோமா. ஏன்னு? நடந்ததெல்லாம் வச்சுதாமா நான் சொல்றேன். நீ நல்லா இருக்கணும். நான் ஆண்டவனை நம்புறேன். அவர் எனக்கு துணையா வருவாரு. எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் என்னை காப்பாத்த விஜய்னு ஒரு ஜீவனை என் கூடவே இருக்க வச்சிருக்காரு. நீங்க தானே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி ஸ்லிப் ஆகிற சூழ்நிலை எல்லாம் இனிமே வராம பாத்துக்கோங்க. எனக்காக நீங்க பேசி ஆபத்தை வர வச்சுக்க வேண்டாம்.
நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏய் ஆமா, இப்ப எதுக்கு அந்த ஆள்கிட்ட நீ கத்திட்டு இருக்க? பின்ன என்னம்மா, சின்ன வயசுல இருந்து எல்லாருமா சேர்ந்து தானே மாமா உனக்கு நீங்க மனசுல ஆசைய வளர்த்தீங்க. அவருக்கும் அது தெரியும் தானே. மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருப்பாரா? அத கூட விடு, எனக்கு ஒரு அப்பாவா பொறுப்பா ஒரு விஷயம் அவர் செஞ்சிருப்பாரா? இதெல்லாம் நான் கேட்டா அவர் எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாரு? என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? போயும் அந்த மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காரு? ஏய், எல்லாம் சரிதாண்டி, ஆனா நீ பேசுறது சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னம்மா நீ, உன் புருஷன் பாசம் உனக்கு இழுக்குதா? 4 கேள்வி கேட்கணும் என் மனசு துடிச்சிட்டே இருந்துச்சு, அதான் கேட்டுட்டு வந்துட்டேன். ஏய், நீ கேக்குறதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு யோசிச்சியா? என்னம்மா பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? பில்டப் எல்லாம் எதுவுமே இல்லடி. இப்பெல்லாம் அந்த ஆளு முன்ன மாதிரி இல்ல. மல்லின்னு உயிரை விடுறாரு. பழைய மாதிரி லூஸ் மாதிரி நினைச்சலாம் நீ பேசிட்டு இருக்காத அவர்கிட்ட. இப்போ நீ ரொம்ப கவனமா பேசணும். இவருக்கு தெரிஞ்சா அந்த மல்லிக்கு தெரிஞ்ச மாதிரி, மல்லிக்கு தெரிஞ்சா அது விஜய்க்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்து சூதானமா நடந்துக்கோ. அது என்னமோ கரெக்ட் தாமா. குறையா தான் கேட்டிருக்காரு, அதுக்கே இந்த துள்ளு துள்றாரு பாத்தீங்க. இன்னும் முழுசா கேட்டிருந்தாருன்னா என்னென்ன செஞ்சிருப்பாருன்னே தெரியல. சரி, இனிமே நீ அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அவ்வளவுதான். சரி, குளிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் முகத்தை கழுவிட்டு ஸ்கூலுக்காச்சும் கிளம்பு. லேட் ஆயிடுச்சுல்ல. நான் ஸ்கூலுக்குலாம் போக முடியாது, நான் லீவ் போட்டேன். அடம் பிடிக்காத வெண்பா, ஆல்ரெடி 2 நாள் நீ ஸ்கூலுக்கு போகவே இல்ல. இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்ல. முதல்ல நீ கிளம்பு. நோ டாடா, நான் கோயிலுக்கு கூட்டி போங்க. கோயிலுக்கு தானே, அது வேணா நம்ம ஈவினிங் போவோம். இப்போ நீ முதல்ல கிளம்பு. மாட்டேன் டாடா, மாட்டேன். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் வெண்பா, ஏன் டாடா கிட்ட கத்திட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போக சொல்றாரு மல்லியம்மா. போகணும்ல, எத்தனை நாள் லீவ் போடுவேன்? அது எப்படி மல்லியம்மா, எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்க? டிராமாவா? பின்ன நேத்து தானே கோயிலுக்கு போனோம், வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொன்னேன். நீங்க கூட என்ன சொன்னீங்க? காலையில பெரியவங்க கிட்ட கேட்டுக்கலாம்னு சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் கேட்கலாம் வெண்பா. சாயங்காலம் கேட்டா என்னவா? இப்பவே கேட்டு இன்னைக்கேவா செய்ய முடியும்? நான் பால் காவடி எடுக்கணும் மல்லியம்மா. காலையில கேட்கலாம்னு சொன்னீங்களே, கேளுங்க. வெண்பா, நீ விளையாட்டா பேசுற. இதெல்லாம் குழந்தைங்க செய்யக்கூடியது இல்ல. நினைச்ச உடனே போய் பால் குடம் எடுத்துட முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்படின்னா என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அது பண்றேன். அதை விட்டுட்டு நான் கேட்டது மறந்து போன மாதிரி நீங்க பாட்டுக்கு கண்டுக்காம இருக்கீங்க. அதெல்லாம் கஷ்டம் வெண்பா. நீங்க வித்யா பாட்டி கிட்ட கேட்கலான்னு தானே சொன்னீங்க. இப்ப நீங்களே கஷ்டம்னு சொல்றீங்க. என்ன கஷ்டம்? விரதம்லாம் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு, அதுவும் பச்சரிசி சாதம் சாப்பிடணும். பச்சரிசியா? கிரீனா இருக்குமா? ஐயோ, அது இல்ல வெண்பா, இது அந்த பச்சை இல்ல, இத ரா ரைஸ்னு சொல்லுவாங்க. அது பாயில் பண்ணாம அரிசியா சாப்பிடணுமா? அப்படி இல்ல வெண்பா, அது ஒரு டைப் ஆஃப் ரைஸ். மா, வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கம்மா. காலையிலயும் சாயந்தரமும் பச்சை தண்ணியில குளிக்கணும். உன்னால முடியாதுடா செல்லம், கஷ்டம்டா. அப்புறம் செருப்பு போடாம தான் நடக்கணும். இவ்ளோ கண்டிஷன் இருக்கு வெண்பா. நீ கூட யோசிக்கிற பாத்தியா? அதான் சொல்றேன், வேண்டாம். அம்மா, நான் முடியாதுன்னு சொன்னா, நான் முருகன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேம்மா, கண்டிப்பா செய்யணும். வெண்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இதுல இவ்ளோ இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியும். இதெல்லாம் எப்படி பண்ணுவ நீ? நீ பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நீ பண்ணலன்னு வச்சுக்கோயே, முருகர் கோச்சுக்கிட்டு கண்ணை குத்திடுவாரு. ஒண்ணு பண்ணலாம், அதுக்கு பதிலா துலாபாரம் பண்ணிக்கலாமா? உன்னோட வெயிட்டுக்கு வெயிட் சரிசமமா ஏதாச்சும் கொடுத்துருவோம். டாடா, காணிக்கு நீங்க தானே குடிப்பீங்க, நான் எங்க கொடுக்க முடியும்? அது உங்க பண்ணு தானே டாடா. மல்லியம்மாக்கு சரியானதுக்கு தேங்க்யூ சொல்லணும்ல. என்னோட பணம் உன்னோட பணம் எல்லாம் ஒண்ணுதானே வெண்பா. நீ அடம் பண்ணாம முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாருவா. போங்க டாடா, உங்க கூட நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், உங்க கூட பேச வெண்பா, மாட்டேன். சொன்னா கேளு. என்னாச்சு வெண்பா? மா, மல்லியா ஹாஸ்பிடல்ல இருந்தால, இவ முருகன் கிட்ட போய் நான் பால் காவடி எடுக்கிறேன், இதே எடுக்கிறேன்னு சொல்லி ஏதோ வேண்டி இருக்காமா. இந்த வயசுல இவளால இதை செய்ய முடியுமாமா? இது ஒரு விஷயமா வெண்பா குட்டி?
உங்ககிட்ட பேசிட்டு முடிவு எடுக்கலான்னு சொன்னாங்க. நீங்க மொத்தம் என்ன சொல்லிட்டு போறீங்க? நீங்களும் அவங்க சொல்றதுதான் கேட்பீங்க. நான் சொல்றது யாருமே இந்த வீட்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. பெரியவங்க சொல்றத நீ கேளு வெண்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. மல்லி 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 ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா இரு. வெண்பா, நீ பால் காவடி எடு. பாட்டி நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். அம்மா வித்யாம்மா, அது வந்து இவ உங்களோட வித்யா பாட்டி பெரியவங்க தானே, அவங்க சொல்றத கேளுங்க. இல்ல மல்லி, ஒருத்தங்க பிரார்த்தனையா வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றுறதுக்கு நாம தடை சொல்லவே கூடாது. கடவுளோட கோவத்தை நாமளே கேட்டு வாங்கிக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இவ விவரம் தெரியாம வேண்டி இருக்கா வித்யாம்மா. எனக்கு எல்லா விவரமும் தெரியும் மல்லிமா. என்ன தெரியும் உனக்கு? இவ்ளோ கண்டிஷன் இருக்குன்னு நான் சொல்லி தானே தெரியும். பாருங்க வித்யா பாட்டி. மல்லி, வேண்டுதலை நிறைவேத்தாம போறது வேண்டுதலை செஞ்சுக்கிட்டவங்களுக்கும் யாருக்காக வேண்டுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனையா வரும். அதனால வெண்பா காவடி எடுக்கட்டும். அச்சோ பாட்டி, நான் கண்டிப்பா பால் காவடி எடுக்கிறேன். பயப்படாத மல்லி, வெண்பா மாதிரி சின்ன பசங்களும் வேண்டுதலை நிறைவேற்றதான் செய்யறாங்க. பால் காவடி எல்லாம் எடுக்கதான் செய்யறாங்க. நாம தான் கூட இருப்போம்ல, பாத்துக்கலாம். மல்லி, அம்மா தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, வேண்டுதல வெண்பா நிறைவேற்றட்டும். சரி வெண்பா, நீ காவடி எடு. ஐ ஜாலி 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 ஜாலி. வெண்பா கூட நானும் காவடி எடுக்கிறேன். இவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன்ல. உன்னோட உடம்பு வீக்கா இருக்கும் மல்லி, கொஞ்சம் யோசிச்சுக்க. இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்க, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண கூடாது. ஆண்டவன் புண்ணியத்துல நான் இப்ப நல்லா ஆயிட்டேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாமிக்காக நாம ஒண்ணு செய்யறப்போ நமக்கு எந்த கேடும் வராது. அப்படியே சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்த மாதிரியே காணாம போயிடும். ஐ, இது நல்லா இருக்கே. நான் வேண்டுதலை நிறைவேத்துறேன்னு சொன்னப்போ இது நீங்க சொல்லவே இல்லையேம்மா. இப்போ நான் விட மாட்டேன். பாச பறவைங்க. போதும் போதும். வெண்பா குட்டி, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இங்க தானே எனக்கு தெரிஞ்சீங்க. வெண்பா, நாங்க இப்பதாண்டா வந்தோம். நீங்க ரொம்ப ஹாப்பியா சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களா? அதான் என்னடா சத்தம்னு பார்க்கலான்னு வந்தோம். நான் மல்லியம்மா குணமாகணும்னு பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டி இருந்தேன். அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, பால் காவடியா? பரவாயில்லையே. அவ பாசமான பிள்ளை இல்லையா? மல்லி மேல உயிரையே வச்சிருக்கா. வெரி குட் வெரி குட். பாசக்கார குழந்தைதான். நான் பாசக்கார குழந்தை தான் பாட்டி. நீங்களும் உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் பாசமா நடந்துக்கோங்க. கோயில கல்யாணத்துல சாம்பிராணி எடுத்து மறைச்சு வச்ச மாதிரி இதுலயே ஏதாவது செஞ்சிடாதீங்க. என்ன விஜய், பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன உன்னையும் தான் இப்படி எல்லாம் பேச சொல்லி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்களோ? என்கிட்ட ஏன் பாருங்க? நீங்க கல்யாணத்துல சாம்பிராணி எடுத்து மறைச்சு வச்சதே இப்ப வெண்பா சொல்லிதான் எனக்கே தெரியும். புள்ளைங்க முன்னாடி இப்படி தப்பான வேலையெல்லாம் செய்யாதீங்க, அப்புறம் புள்ளைங்க கெட்டு போயிடும்ல. அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா. நான் மல்லியம்மா புள்ள, கெட்டெல்லாம் போக மாட்டேன். நீ தங்கம்டா, செல்லம்டா. ஓஹோ, எல்லாம் ஒண்ணு கூடி ஆட்டம் போடுறீங்களோ? போடுங்க போடுங்க. இந்த போதும் பொண்ணோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு நானும் காட்டுறேன்டி. வா போலாம். Thank you. வெண்பா டாடாக்கு பாட்டிக்கு. என் பேத்தி மல்லி காவடி எடுக்க போறாங்களா? எதுக்குமா இந்த கூத்தலாம்? வேற எதுக்கு? அந்த வீட்டு மகாராணி பொழைச்சு வந்துட்டாங்கல்ல, அதுக்கு நேர்த்தி கடனா. யார் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுக்கறது? வேற யாரு கொடுத்திருப்பா? எல்லாம் இந்த மல்லியா தான் இருக்கும். அவ தான் வெண்பாவை தூண்டி விட்டுருப்பா. அவ தூண்டி விடுறது இருக்கட்டும்பா, மாமாக்கு எங்க அறிவு போச்சு? ஏன் பொண்ணு உனக்காக ஏன் காவடி தூக்கணும்னு கேட்க வேண்டியதானே? அவன் தான் மல்லி தான் வாழ்க்கையில முக்கியம் நினைச்சு அலையிறானமா, பின்ன எப்படி கேட்பான்? பச்சை பிள்ளை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறது ரொம்ப அநியாயம் இல்ல? அதுவும் என் பொண்ணு வயத்துல பிறந்த என் பேத்தி எவ்வளவு ஒருத்திக்காக இப்படி கஷ்டப்படணுமா? இத அவன் அப்பங்காரன் கூட இருந்து வேடிக்கை பாக்குறான். அத சொல்லுங்க அங்கிள். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்க பொண்ணு இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. என் பொண்ணு இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருப்பா.
அவளோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? அந்த விஜய் நல்லவனா இருந்தான்னா என்ன பண்ணிருக்கணும்? நம்ம அம்மா திதிக்காக அமாவாசைக்கு அமாவாசை விரதம் இருக்கணும்னு வெண்பாட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுப்புட்டு ஊர் பேர் தெரியாதவளை கூட்டிட்டு வந்து அவளுக்காக குடும்பமா கூத்தடிக்கிறாங்களா? இதுக்கே இப்படி சொல்றீங்களே அங்கிள். காவடி தூக்குறதுக்கு முன்னாடி விரதம் இருக்கணுமா? அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணுமா? அதுவும் ஏதோ அந்த பச்சரிசி சோறு தான் சாப்பிடணுமா? செருப்பு கூட போடக்கூடாதான். காலையில ராத்திரின்னு பச்சை தண்ணியில தான் குளிக்கணுமா? அப்படி இப்படின்னு 1008 கண்டிஷன்ஸ் போட்டு வெண்பாவை மிரட்டி வச்சிருக்கா. பாவம் அங்கிள், அவ பயந்து போய் உட்கார்ந்திருக்கா. ஐயோ கடவுளே கடவுளே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்க? அப்பா நீங்க ஏப்பா உங்களை அடிச்சுக்கிறீங்க? பாவம் வெண்பா பயத்திலேயே சரிமா சரிமான்னு பரிதாபமா சொல்றா. ஏன் மல்லி உடம்பு நல்லா ஆயிடுச்சுல்ல? அவ காவடி தூக்க வேண்டியதானே? வெண்பா எதுக்கு தூக்கணும்? ஒரு பச்சை பிள்ளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, அவங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? இல்ல நிசா, என்ன மீறி எப்படி அவங்க காவடி தூக்குறான்னு நானும் பாக்குறேன். நம்ம வீட்டு குட்டி இளவரசியா வளம் வர வேண்டியவ வெண்பா. அவளை இப்படி போலியா அன்பை காட்டி ஏமாத்தி மயக்கி அந்த புள்ளைய நாசமாக்குறாங்களே, இதை நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அது நான் என் பொண்ணுக்கு செய்யற துரோகம். என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களாப்பான்னு என் பொண்ணோட ஆத்மா என்னை பார்த்து கேட்கும். அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல, நான் இதை நடக்க விடவே மாட்டேன். அப்படி ஒரு காவடி தூக்குற நிகழ்ச்சி அங்க நடக்கவே நடக்காது. கடவுளே, எனக்காக வெண்பா காவடி எடுக்கிறா. அதுக்காக நாளைக்கு முளைப்பாரி போடுறோம். அது நல்லா செழிப்பா வளர்ந்து இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும். என்னைக்குமே இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன ரஞ்சிதா, பேய் மாதிரி வந்து பின்னாடி நிக்கிற? என்ன மல்லி நாடகம் ஆடுற? இந்த குடும்பத்துல நீ யாரு? நீயே ஒரு அம்மா அப்பா இல்லாத, குடும்பமே இல்லாத அன்னக்காவடி தானே. ஒரு சின்ன குழந்தைய மிஸ்மரைஸ் பண்ணி ஒரு குழந்தை உனக்காக காவடி எடுக்கிற அளவுக்கு அவ மனச மாத்தி வச்சிருக்கியே. இந்த பாவம்ல உன்னை சும்மா விடுன்னு நினைக்கிறியா? ஏன் மக எனக்காக காவடி எடுக்கிறா, அதுல உனக்கு என்ன காண்டு? ஓ மகளா? பெத்தியா இல்ல செஞ்சியா? அவ ஏன் மாமாவோட பொண்ணு. உன் மாமாவோட பொண்ணுனா அவளை உனக்காக காவடி எடுக்க சொல்றியா? நீ அவளுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பை கொடுத்திருக்கியா? எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறியே, அத கேக்குற உரிமை கூட உனக்கு இல்லன்னு உனக்கு புரியல? திமிரா பேசுறோம், ஜெயிச்சிட்டோன்னு நினைக்காத. உனக்காக வெண்பா காவடி எடுக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் விட மாட்டேன். முருகர் உன்கிட்ட அப்படி பேச சொன்னாரா? அவர் பார்த்து பாரு, நீ போ. நல்லா பேசுற மல்லி, ஆனா நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. யார தள்ளி விடுற? இதோ பாரு, இதுல இருந்து ஒரு விதை சிந்துட்டோம் உன் கையில ஒரு விரல் கூட இருக்காது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இவ்ளோ பேசுறியே, நீ எனக்கு முன்னாடியே இந்த வீட்ல இருந்தவ தானே? வெண்பா கிட்ட அன்பா பேசி அவ மனசை நீ ஜெயிச்சிருந்தேன்னு வைய, அப்ப உனக்காக அவ காவடி எடுத்திருப்பா. இப்ப உரிமையா வந்து வெண்பா ஏன் உனக்கு காவடி எடுக்கிறான்னு கேக்குற தகுதி உனக்கு இருந்திருக்கும். ஆனா அது எதையுமே செய்யாம அடாவடித்தனம் பண்றதுனால மட்டும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அப்புறம் வேற என்ன சவால் விட போற? என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் நிதானமா உட்கார்ந்து பாரு. சீக்கிரமே உனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லைன்னு நீ வெளியில போற ஒரு நாள் வரதான் போகுது. அது இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நிச்சயமா வராது. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த தாலி? எங்க மாமா தான் கட்டினதுன்னு சொல்ற. இந்த தாலி சத்தியமா எங்க மாமா கட்டினது இல்லைன்னு இந்த ஊருக்கு தெரியும், அந்த முருகருக்குமே தெரியும். புரியுதா உனக்கு? அதனால நீ என்னதான் சால்சாப்பு சொன்னாலும் அது எதையுமே நான் நம்ப மாட்டேன். வெண்பா என் மேல அன்பு செலுத்துற வரைக்கும், விஜய் எனக்கு மரியாதை கொடுக்கற வரைக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அன்பை தவிர வேற எந்த உரிமையும் எனக்கு தேவையில்லை. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. வெண்பா உன்னை நம்புறா. அவளோட நம்பிக்கை சதஞ்சு போய்
நீ அவளோட அம்மா இல்ல, இது என் மாமா கட்டின தாலி இல்லன்னு நான் நிரூபிச்சிட்டேனா, அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்ல இந்த அன்பு, மரியாதை, உரிமை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எங்க இருக்க போகுது? வெண்பா உன்னை வெறுத்துருவா. அவ வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல நான் வைப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.